வணக்கம் நண்பர்களே! இது டே 29 டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான சில முக்கியமான கேள்வி பதில்கள். முதல் பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ், பகுதி 1. முதல் கேள்வி: அன்னை மொழியே என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை இயற்றியவர் யார்? இப்பாடல் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது? விடை: பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நூல் கனிச்சாறு. இரண்டாவது கேள்வி: தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? இவர் இயற்றிய சந்தக் கவிதையில் தமிழையும் எதனையும் சிலேடையாக ஒப்பிட்டுப் பாடியுள்ளார்? விடை: சண்முக சுந்தரம். தமிழை கடலோடு ஒப்பிட்டுப் பாடியுள்ளார். இரட்டுற மொழிதல். மூன்றாவது கேள்வி: காற்றே வா என்னும் பாரதியாரின் கவிதையானது வசன கவிதையின் வடிவம். தமிழில் வசன கவிதையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நான்காவது கேள்வி: உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை: ஜூன் 15. ஐந்தாவது கேள்வி: வண்டொடு புக்க மணவாய்த் தென்றல் என்ற சிலப்பதிகார பாடலடிகளை இயற்றியவர் யார்? விடை: இளங்கோவடிகள். இரண்டாவது பகுதி பொது அறிவு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் தமிழக நிர்வாகம். முதல் கேள்வி: தமிழ்நாட்டில் சங்ககால ரோமானிய நாணயங்கள் மற்றும் தங்க அணிகலன்கள் பெருமளவில் கண்டறியப்பட்ட கொடுமணல் அகழாய்வு எந்த ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளது? விடை: நொய்யல் ஆற்றங்கரை, ஈரோடு மாவட்டம். இரண்டாவது கேள்வி: சங்ககால துறைமுக நகரான பூம்புகாரில் நீருக்கடியில் கடல்சார் தொல்லியல் ஆய்வினை மேற்கொண்ட இந்திய தேசிய கடல்சார் ஆய்வு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? விடை: கோவா. மூன்றாவது கேள்வி: கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்ட பானை ஓடுகளில் காணப்படும் கீறல்கள் மற்றும் குறியீடுகள் எந்த சிந்துவெளி நாகரிக குறியீடுகளுடன் ஒப்பு நோக்கத்தக்கதாக உள்ளன? விடை: சிந்துவெளி நாகரிக குறியீடுகள். நான்காவது கேள்வி: தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை: 1997 ஏப்ரல் 17. ஐந்தாவது கேள்வி: தமிழ்நாட்டில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் முதலில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை: 1997. இந்தியாவிலேயே முதலில் நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு. மூன்றாவது பகுதி கணிதம், தனிவட்டி. முதல் கேள்வி: அசல் ரூபாய் 5000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி எவ்வளவு? தனிவட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100. இதில் P என்பது அசல், அதன் மதிப்பு 5000, N என்பது காலம், அதாவது 2 ஆண்டுகள், R என்பது வட்டி வீதம், அதாவது 10%. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 5000 பெருக்கல் 2 பெருக்கல் 10 வகுத்தல் 100 = 1000. எனவே சரியான விடை ரூபாய் 1000. இரண்டாவது கேள்வி: அசல் ரூபாய் 8000க்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன? இந்த கேள்வியில மொத்த தொகை கேட்டிருக்காங்க. முதல்ல தனி வட்டி கண்டுபிடிச்சு அந்த தனி வட்டியையும் அசலையும் கூட்டும்போது நமக்கு கிடைப்பது மொத்த தொகை. எனவே தனி வட்டியின் ஃபார்முலா SI = PNR/100. Pயின் மதிப்பு 8000, Nயின் மதிப்பு 3, Rயின் மதிப்பு 5. இதை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 8000 பெருக்கல் 3 பெருக்கல் 5 வகுத்தல் 100 = 1200 ரூபாய். எனவே மொத்த தொகையை கண்டுபிடிக்க அசல் 8000த்தையும் தனிவட்டி 1200யும் கூட்ட நமக்கு கிடைப்பது 9200. சரியான விடை ரூபாய் 9200. மூன்றாவது கேள்வி: ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்ன? இதற்கான ஃபார்முலா R = அடைப்புக்குறிக்குள் n - 1 வகுத்தல் n பெருக்கல் 100. இங்கு nனின் மதிப்பு 2. கேள்வியில அசல் இரட்டிப்பாகிறது என குறிப்பிட்டிருக்கிறதுனால nனின் மதிப்பு 2 என எடுத்துக்கலாம். N = காலம், அதாவது 5 ஆண்டுகள். இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு Rயின் மதிப்பு கிடைத்துவிடும். R = அடைப்புக்குறிக்குள் 2 - 1 வகுத்தல் 5 பெருக்கல் 100 = 1/5 பெருக்கல் 100 = 20. எனவே சரியான விடை 20%. நான்காவது கேள்வி:
அசல் ரூபாய் 10,000க்கு ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? இங்கு காலம் எண் மாதங்கள்ல கொடுத்திருக்கிறதுனால அதை 9/12 ஆண்டுகள் என எடுத்துக்கலாம். அதை சுருக்கும்போது நமக்கு கிடைப்பது 3/4 ஆண்டுகள். அடுத்து இந்த மதிப்புகளை தனி வட்டிக்கான ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். SI = PNR / 100. P இன் மதிப்பு 10,000, N இன் மதிப்பு 3/4, R இன் மதிப்பு 12. எனவே தனி வட்டி = 10,000 பெருக்கல் 3/4 பெருக்கல் 12 வகுத்தல் 100 10,000 பெருக்கல் 9 வகுத்தல் 100 900. எனவே சரியான விடை ரூபாய் 900. 5வது கேள்வி. அசல் ரூபாய் 6,000 ஆனது குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 7,200 மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? முதல்ல தனி வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதற்கு மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கும்போது நமக்கு கிடைப்பது தனி வட்டி. எனவே 7,200 - 6,000 ரூபாய் 1,200. SI = PNR / 100. இதுல SI என்பது நமக்கு தெரியும் 1,200 ரூபாய். கண்டுபிடிக்க வேண்டியது R இன் மதிப்பு. எனவே இதற்கான ஃபார்முலா R = SI பெருக்கல் 100 வகுத்தல் P பெருக்கல் N. P இன் மதிப்பு 6,000, N இன் மதிப்பு 4. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 1,200 பெருக்கல் 100 வகுத்தல் 6,000 பெருக்கல் 4 1,20,000 வகுத்தல் 24,000 5. எனவே சரியான விடை 5%. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.